உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நான் என்னதான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் நான் உங்களுக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. என் மேல இருந்த பாசத்திலையும் நம்பிக்கையிலையும் உங்க சொந்த குடும்பத்தை எதிர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நீங்க பெத்த தாயை விட நல்லா பாத்துக்கிட்டீங்க. உங்களை நம்ப வச்சுட்டு ஏமாத்திட்டு போறேங்கிற இந்த உறுத்தல் எனக்கு வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். இந்த அன்பும் பாசமும் உங்க மருமக ஜனனிக்கு கடக்க வேண்டியது சீக்கிரம் அவங்க திரும்பி வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இனிமே உங்க முகத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்லம்மா. நினைவு தெரிஞ்சு நான் எங்க அம்மாவை பார்த்தது இல்ல. ஒருவேளை அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும்னு வேண்டிக்கிறேம்மா. நான் போறேம்மா, நான் போறேன். மச்சான் அங்க பார். டேய் குட்டி சூப்பரா இருக்கடா. தூக்கிடுவோமா? என்ன சொல்ற? தூக்கிடலாம் மச்சான், தூக்கிடலாம். ஏ பாப்பா, இங்க வாய. ஒன்னதான் கூப்பிடுறேன், இங்க வாய. வா. ஏய் ஓடுறாடா, என்னடா பாக்குறீங்க? வாங்கடா. चिन्नं बर्हिरोनं ऋतुश्रोणं पितृयस्तपरब्रह्म्यम् अश्यं सिद्धान्तमे प्रदर्श्य வா வா வா. டேய் டேய் போலீஸ்ரா. மச்சான் போயிடலாமா? ஏய் வா போலாம். வா. சாரிமா, தெரியாம. ஜனனி, நீ என்னம்மா இங்க? அதே. ஆமா, நீ எதுக்கு இப்படி மூச்சரிக்க ஓடி வர? நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியுது. என்ன வீட்டுல காணோன்னு தேடினியா? ஆளை காணோன்னதும் உடனே கோயிலுக்கு தான் போயிருப்பேன்னு நினைச்சு வந்துட்ட, சரியா? இன்னைக்கு அமாவாசைமா, அதான் நேரத்திலே கிளம்பி வந்துட்டேன். உன்னையும் கூட்டிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி, நீ சிவாவை பாத்துட்டு இருந்ததுனால ராத்திரி சரியா தூங்கி இருக்க மாட்ட, ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தான் உன்னை எழுப்பாம வந்துட்டேன். சரி பரவாயில்ல, அதனால என்ன, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. அம்மனுக்கு அபிஷேகம் முடிச்சு இன்னும் தரைய விளக்கல. வா போய் பார்க்கலாம். வாமா. அம்மா வா. காவேரி தான் கூப்பிடுறா.
இப்பதான் எந்திரிச்சிருப்பா. ஒரு காஃபி கூட போட்டுக்க மாட்டா. எல்லாத்துக்கும் அம்மா தான். என்னடி? அம்மா அம்மா ஏய், என்னடி ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அம்மா அண்ணன் கண்ணு முழிச்சிருச்சுமா. ஏய், என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாமா. முதல்ல அண்ணன் உன்னதாம்மா எங்கன்னு கேட்டுச்சு. எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வா. இதை விட எனக்கு வேற என்னடி வேலை இருக்கு? இதோ இதோ இப்ப வந்துட்டேன். மா என்னாச்சுமா? ஏன் கண் கலங்குறீங்க? ஜனனி, நான் சொன்னேன்ல என் மகன் சீக்கிரமே கண்ணு முழிச்சிருவான்னு. உன் மாங்கல்ய பலம் அவனை திரும்பி கொண்டு வந்துருன்னு சொன்னல. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஐயோ, என்னடி புரியலங்கற? சிவா கண்ணு முழிச்சிட்டாண்டி. உன் புருஷன் கண்ணு முழிச்சிட்டான். என்ன சந்தோஷத்துல பேச்சு வராம உறைஞ்சு போய் நிக்கிறியா? ஆமாமா, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உன்னோட வேண்டுதல் தான்மா. அந்த ஆத்தா மனசுக்குள்ள இருந்து வரம் கொடுத்துட்டா. அம்மா, தாயே, நன்றிம்மா. போச்சு, எல்லாம் போச்சு. எது நடந்துடக்கூடாதுன்னு இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போகணும்னு நினைச்சனோ அது இப்ப நடந்துருச்சு. சிவா என்ன பார்த்ததும் நான் ஜனனி இல்லங்கிற விஷயத்த உடைக்க போறாரு. நான் அங்க இருந்து அசிங்கப்பட்டு போறது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா பாவம் இந்த அம்மா என்னை இந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்காங்க. இதை எப்படி அவங்க தாங்கிக்க போறாங்க? அம்மா தாயே, இந்த அதிர்ச்சியை தாங்குற சக்திய இந்த அம்மாக்கு கொடு. ஜனனி, சீக்கிரமா போலாம். அவன் ஒண்ணுதான் முதல்ல தேடி இருப்பான். ஆனா ராஸ்கல் எல்லாரும் இருக்காங்கன்னு பேச்சுக்கு என்ன கேட்டிருக்கான். சரி வா போலாம், வா. அம்மா, இவங்க யாருமா? கடவுளே, இதை எதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்துங்க? இப்ப எப்படி நான் இந்த அம்மா முகத்துல முழிப்பேன்? இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா என் விதி இதுதானு நான் அந்த ஆத்தலையே செத்து போயிருப்பேனே. எதுக்கு இப்படி எனக்கு ஒரு சோதனையை கொடுத்த? அம்மா, உங்ககிட்ட தான்மா கேக்குறேன். யார் இவங்க? டேய் சிவா, என்னடா விளையாடிட்டு இருக்கியா? இவ யாருன்னு உனக்கு தெரியல? அம்மா, தெரியாதனால தானம்மா கேக்குறேன். யாருமா இவங்க? டேய் சிவா, போதும்டா விளையாடாத. பாவண்டா அந்த பொண்ணு. நீ எப்ப கண்ணு முழிப்பன்னு ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம காத்துக்கிட்டு இருந்தா. நீ கண்ணு முழிச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் ஆளா உன்னை பார்க்க ஓடி வந்திருக்கா. உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டவள நீ யாருன்னு கேக்குற? அம்மா, இப்ப நீதாம்மா விளையாடிட்டு இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.